இந்த உலகத்துல ஒரு மனிதனை அழிக்க கத்தி தேவையில்லை, துப்பாக்கி தேவையில்லை, போராட்டம் தேவையில்லை. அவனோட பேரை மட்டும் அழிச்சா போதும். ஒரு கிசுகிசு, ஒரு தவறான கதை, ஒரு பொய் ஒரு மனிதனோட வாழ்க்கையை முழுக்க மாற்றிடும். அவனோட கனவுகளை சிதறடிக்கும், அவனோட குடும்பத்தை உடைக்கும், அவனோட எதிர்காலத்தை இருட்டாக்கும். நீ பெரிய டேலண்ட் ஆனாலும், நீ புத்திசாலி ஆனாலும், நீ நல்லவனானாலும், உன்னோட பெயர் கெட்டா இந்த உலகம் உன்னை காணாம போயிடும். ரெப்யூட்டேஷன் தான் உண்மையான சக்தி. வணக்கம், இது உங்கள் எபிக் தமிழ் யோகி. ஒரு மலை மேல ஒரு யோகி தனியா உட்கார்ந்திருந்தார். காற்று மெதுவா ஊதுது, மேகங்கள் மெதுவா நகருது, உலகம் முழுக்க அமைதி. ஒரு சீடன் வந்து கேட்டான், குருவே, இந்த உலகத்துல உண்மையான சக்தி எங்க இருக்கு? யோகி கண்களை திறந்து மெதுவா சிரிச்சு சொன்னார், சக்தி பணத்துல இல்ல, சக்தி அரசியல்ல இல்ல, சக்தி ஆயுதத்துல இல்ல. உண்மையான சக்தி உன் பேர்ல இருக்கு. சீடன் குழம்பினா, பேரா? அது எப்படி சக்தி? யோகி சொன்னார், ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவன் பெயர் வாழும். அந்த பெயர் தான் அவனோட உண்மையான உயிர். இந்த உலகம் உன்னை எப்படி இருக்கிறாய் என்று ஜட்ஜ் பண்ணாது. மக்கள் உன்னை உன் ரெப்யூட்டேஷன் வைத்து தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஒரு மனிதன் நல்லவனானாலும் அவன் மோசமானவன் ஒரு பெயர் வந்தா உலகம் அவனை மோசமானவனா தான் பார்க்கும். ஒரு மனிதன் மோசமானவனானாலும் அவன் நல்லவன் ஒரு பெயர் வந்தா உலகம் அவனை நல்லவனா தான் பார்க்கும். இதுதான் ரெப்யூட்டேஷன் இல்யூஷன். மக்கள் உண்மையை பார்க்க மாட்டாங்க, அவர்கள் உன்னை பற்றிய கதையை மட்டும் நம்புவாங்க. ஒரு பழமொழி சொல்றது, உன் உயிரை போல உன் பெயரை பாதுகாத்துக்கோ. உயிர் போனா நீ சாவு, பெயர் போனா நீ உயிரோடே நடக்கிற பிணம். உயிர் போனா மக்கள் அழுவாங்க, பெயர் போனா மக்கள் உன்னை மறந்துடுவாங்க. மறக்கப்படுவதுதான் மனிதனுக்கு உண்மையான மரணம். மனிதர்கள் உண்மையை விட கதைகளை நம்புற உயிரினம். உண்மை மெதுவா நடக்கும், கதை லைட்னிங் மாதிரி பறக்கும். ஒரு பொய் ஒரு நாளில் உலகம் சுற்றும், உண்மை ஒரு வருடத்தில் கூட வெளியே வராம போகலாம். ஒரு டைரக்டர் பத்தி மக்கள் சொன்னா, அவன் பங்க்சுவல், நல்ல மனிதன், அவனுக்கு வாய்ப்புகள் குவியும். ப்ரொடியூசர்ஸ் நம்புவாங்க, ஆக்டர்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவன் ப்ராப்ளம், ஈகோ, வேலை செய்ய மாட்டான். டேலண்ட் இருந்தாலும் இண்டஸ்ட்ரி அவனை வெளியே தள்ளும். கால் வராது, ஆப்பர்ச்சுனிட்டி வராது, நேம் மட்டும் நெகட்டிவ். ஒரு பெயர் ஒரு மனிதனோட டெஸ்டினியை மாற்றும். யோகி சீடனிடம் சொன்னார், இந்த உலகத்துல 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஒரு குழு பெயரை உருவாக்குறவர்கள், ஒரு குழு பெயரால் அழிக்கப்படுறவர்கள். உன்னை நேரா அட்டாக் பண்ண முடியாதவர்கள் உன் பேரை அட்டாக் பண்ணுவாங்க. அவர்கள் சொல்லுவாங்க, அவன் டேஞ்சரஸ், அவன் ஃப்ராட், அவன் கேரக்டர் சரியில்லை, அவன் நம்ப முடியாதவன், அவன் டாக்ஸிக். ஒரு சிறிய கிசுகிசு ஒரு மனிதனை சோஷியல் டெத்துக்கு கொண்டு போகும். இந்த உலகத்துல மக்கள் நீதிபதி இல்லை, அவர்கள் ஜட்ஜ், ஜூரி, எக்ஸிகியூஷனர் எல்லாம் தான். யோகி மெதுவா சொன்னார், ஒரு மனிதனை கொல்ல வேண்டுமா? அவன் உடம்பை அல்ல, அவன் பெயரை கொல்லு. பெயர் போனா நண்பர்கள் போவாங்க, வாய்ப்புகள் போவாங்க, மரியாதை போவாங்க, வாழ்க்கை இட்செல்ஃப் சிதறும். இந்த உலகத்துல நல்ல பெயர் ஈக்குவல்ஸ் டு சைலண்ட் ரெஸ்பெக்ட், நல்ல பெயர் ஈக்குவல்ஸ் டு வாய்ப்புகள், நல்ல பெயர் ஈக்குவல்ஸ் டு பேசாம இருக்கும் சக்தி. நீ பேசாம இருந்தாலும் உன் பெயர் பேசும். ஒரு மனிதன் ரூமுக்குள்ள இல்லாத போது மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்களோ அதுதான் ரெப்யூட்டேஷன். அவன் போனதும் மக்கள் என்ன பேசுறாங்க அதுதான் டெஸ்டினி. யோகி ஒரு கதை சொன்னார். ஒரு கிராமத்துல ஒரு ராஜா இருந்தான். அவன் நல்லவன், ஆனா மக்கள் அவனை கொடுங்கோலன்னு கிசுகிசு செய்தாங்க. அந்த கிசுகிசு ராஜ்யத்தை சிதறடிச்சுது. மக்கள் ரிவோல்ட் பண்ணாங்க. அவன் பவர் இழந்தான். உண்மை அல்ல, கிசுகிசு தான் ராஜ்யத்தை உடைச்சுது. ஒரு பொய் 1000 முறை சொன்னா அது உண்மை மாதிரி மாறும். யோகி, இந்த உலகத்துல சோஷியல் டெத் பிசிக்கல் டெத்தை விட பயங்கரம். பிசிக்கல் டெத் உடல் போகும், சோஷியல் டெத் வாழ்க்கை போகும். ஒரு மனிதனை இக்னோர் பண்ணினா அவன் உயிரோடே சாவான். யோகி சீடனிடம் சொன்னார், நீ சைலண்ட் ஆயிரு, நீ மிஸ்டீரியஸ் ஆயிரு. மக்கள் உன்னை புரிந்து கொள்ள முடியாத மாதிரி இரு. மிஸ்ட்ரி கிரியேட்ஸ் ரெஸ்பெக்ட். ஒரு மனிதன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணினா அவன் சீப். ஒரு மனிதன் சைலன்ஸா இருந்தா அவன் டீப். மனிதர்கள் பவர்ஃபுல் மனிதர்களை ஃபியர் பண்ண மாட்டாங்க,
அவர்கள் மிஸ்டீரியஸ் மனிதர்களை ஃபியர் பண்ணுவாங்க. யோகி சொன்னார், உன் பெயரை பில்ட் பண்ண நீ பெரிய ஹீரோ ஆக வேண்டாம், நீ கன்சிஸ்டன்ட் குட் மனிதனாயிருந்தா போதும். இந்த உலகம் லவுட் மனிதர்களை அல்ல, காம் மனிதர்களை ஃபியர் பண்ணும். ஒரு மனிதன் ஷவுட் பண்ணினா அவன் வீக், ஒரு மனிதன் சைலன்ஸ் ஆயிருந்தா அவன் டேஞ்சரஸ். யோகி மெதுவா கண்களை மூடினார். சீடன் கேட்டான், குருவே, இந்த லா டேஞ்சரஸ் ஆயிருக்கு. ஆமாம், ரெப்யூட்டேஷன் ஒரு ஆயுதம். அதை நீ உன் பாதுகாப்புக்கு பயன்படுத்தலாம் அல்லது மற்றவர்களை அழிக்க பயன்படுத்தலாம். யோகி சீடனை பார்த்து சொன்னார், இந்த லா ஆபத்தானது. ஏன்னா இது மனிதர்களை உருவாக்கும், அதே நேரம் மனிதர்களை அழிக்கும். ஒரு ராஜா தோற்றாலும் அவனோட பெயர் நல்லா இருந்தா அவன் லெஜெண்டாக மாறுவான். ஆனா ஒரு ராஜா வென்றாலும் அவனோட பெயர் கெட்டா அவன் வில்லனாக மாறுவான். சீடன் கேட்டான், குருவே, நான் எப்படி பெரிய மனிதனாகிறது? யோகி சிரிச்சார். ஒரு மனிதன் பேசாம இருந்தாலும் அவனோட பெயர் பேசும். அவன் இறந்த பிறகும் அவனோட பெயர்தான் நடக்கும். இந்த உலகம் கதைகளால் ஓடுகிறது. நீ யார் என்பதை காட்டிலும் மக்கள் உன்னை யார் என்று நம்புகிறார்கள் என்பதே முக்கியம். ஒரு மனிதன் கபடக்காரன் ஆனாலும் அவனை செயின்ட் என்று சொன்னா மக்கள் அவனை புனிதனாதான் பார்ப்பாங்க. ஒரு மனிதன் நல்லவனானாலும் அவனை வில்லன் என்று சொன்னா மக்கள் அவனை வில்லனாதான் பார்ப்பாங்க. உண்மை அல்ல, பெர்செப்ஷன் தான் ரியாலிட்டி. யோகி மெதுவா சொன்னார், இந்த உலகம் ஒரு மேடை, ஒவ்வொருவரும் ஒரு கதாபாத்திரம். ஆனா மக்கள் உன்னை நடிப்பால் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, உன் ரெப்யூட்டேஷனால ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஒரு நகரத்துல ஒரு மனிதன் இருந்தான். அவன் சைலண்டா வேலை செய்வான், யாரிடமும் சண்டை இல்லை, யாரையும் இழிவுபடுத்த மாட்டான். அவன் டேலண்ட் ஆவரேஜ். ஆனா மக்கள் சொன்னாங்க, அவன் நல்ல மனிதன், நம்பலாம். அதனால ப்ரொடியூசர்ஸ் அவனை தேடினாங்க, டைரக்டர்ஸ் அவனை கூப்பிட்டாங்க, ஆக்டர்ஸ் அவனை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. டேலண்ட் ஆவரேஜ் இருந்தாலும் ரெப்யூட்டேஷன் ஸ்ட்ராங், டெஸ்டினி பிக். அதே நகரத்துல இன்னொரு மனிதன் இருந்தான். சூப்பர் டேலண்ட், ஜீனியஸ் மைண்ட், பட் ஈகோ, டிராமா, ஃபைட். மக்கள் சொன்னாங்க, அவன் ப்ராப்ளம், அவனோட கூட வேலை செய்ய முடியாது. டேலண்ட் ஹியூஜ், ரெப்யூட்டேஷன் ஜீரோ, டெஸ்டினி டிஸ்ட்ராய்டு. யோகி சீடனிடம் சொன்னார், இந்த உலகத்துல நீ ஸ்மார்ட்டா இருக்கலாம், ஆனா ஸ்மார்ட் இமேஜ் இல்லைன்னா நீ முட்டாள்தான். மனிதர்கள் உன்னை பார்த்து பேச மாட்டாங்க, உன்னை பற்றி பின்னால பேசுவாங்க. ஒரு மனிதன் ரூமுக்கு வந்ததும் மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்களோ அதுதான் ரெப்யூட்டேஷன். அவன் போனதும் மக்கள் என்ன பேசுறாங்க அதுதான் டெஸ்டினி. ஒரு கதை சொன்னார் யோகி. ஒரு கிராமத்துல ஒரு ராஜா இருந்தான். அவன் நல்லவன். ஆனா மக்கள் அவனை கொடுங்கோலன்னு கிசுகிசு செய்தாங்க. அந்த கிசுகிசு ராஜ்யத்தை சிதறடிச்சது. மக்கள் ரிவோல்ட் பண்ணாங்க. அவன் பவர் இழந்தான். உண்மை அல்ல, கிசுகிசுதான் ராஜ்யத்தை உடைச்சது. ஒரு பொய் 1000 முறை சொன்னா அது உண்மை மாதிரி மாறும். யோகி, இந்த உலகத்துல சோஷியல் டெத் பிசிக்கல் டெத்தை விட பயங்கரம். பிசிக்கல் டெத் உடல் போகும், சோஷியல் டெத் வாழ்க்கை போகும். ஒரு மனிதனை இக்னோர் பண்ணினா அவன் உயிரோடே சாவான். யோகி சீடனிடம் சொன்னார், நீ சைலண்ட் ஆயிரு, நீ மிஸ்டீரியஸ் ஆயிரு, மக்கள் உன்னை புரிந்து கொள்ள முடியாத மாதிரி இரு. மிஸ்ட்ரி கிரியேட்ஸ் ரெஸ்பெக்ட். ஒரு மனிதன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணினா அவன் சீப். ஒரு மனிதன் சைலன்ஸ் ஆயிருந்தா அவன் டீப். மனிதர்கள் பவர்ஃபுல் மனிதர்களை ஃபியர் பண்ண மாட்டாங்க, அவர்கள் மிஸ்டீரியஸ் மனிதர்களை ஃபியர் பண்ணுவாங்க. யோகி சொன்னார், உன் பெயரை பில்ட் பண்ண நீ பெரிய ஹீரோ ஆக வேண்டாம், நீ கன்சிஸ்டன்ட் குட் மனிதனா இருந்தா போதும். இந்த உலகம் லவுட் மனிதர்களை அல்ல, காம் மனிதர்களை ஃபியர் பண்ணும். ஒரு மனிதன் ஷவுட் பண்ணினா அவன் வீக், ஒரு மனிதன் சைலன்ஸ் ஆயிருந்தா அவன் டேஞ்சரஸ். யோகி மெதுவா கண்களை மூடினார். சீடன் கேட்டான், குருவே, இந்த லா டேஞ்சரஸ் ஆயிருக்கு. ஆமாம், ரெப்யூட்டேஷன் ஒரு ஆயுதம். அதை நீ உன் பாதுகாப்புக்கு பயன்படுத்தலாம் அல்லது மற்றவர்களை அழிக்க பயன்படுத்தலாம். யோகி சீடனை பார்த்து சொன்னார், இந்த லா ஆபத்தானது. ஏன்னா இது மனிதர்களை உருவாக்கும், அதே நேரம் மனிதர்களை அழிக்கும். ஒரு ராஜா தோற்றாலும் அவனோட பெயர் நல்லா இருந்தா அவன் லெஜெண்டாக மாறுவான். ஆனா ஒரு ராஜா வென்றாலும் அவனோட பெயர் கெட்டா அவன் வில்லனாக மாறுவான். சீடன் கேட்டான், குருவே, நான் எப்படி பெரிய மனிதனாகிறது? யோகி சிரிச்சார். ஒரு மனிதன் பேசாம இருந்தாலும் அவனோட பெயர் பேசும். அவன் இறந்த பிறகும் அவனோட பெயர் தான் நடக்கும்.
இந்த உலகம் கதைகளால் ஓடுகிறது. நீ யார் என்பதை காட்டிலும் மக்கள் உன்னை யார் என்று நம்புகிறார்கள் என்பதே முக்கியம். ஒரு மனிதன் கபடக்காரனானாலும் அவனை செயின்ட் என்று சொன்னா மக்கள் அவனை புனிதனாதான் பார்ப்பாங்க. ஒரு மனிதன் நல்லவனானாலும் அவனை வில்லன் என்று சொன்னா மக்கள் அவனை வில்லனாதான் பார்ப்பாங்க. உண்மை அல்ல, பெர்செப்ஷன் தான் ரியாலிட்டி. யோகி மெதுவா சொன்னார். இந்த உலகம் ஒரு மேடை, ஒவ்வொருவரும் ஒரு கதாபாத்திரம். ஆனா மக்கள் உன்னை நடிப்பால் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, உன் ரெப்யூட்டேஷனால ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஒரு நகரத்துல ஒரு மனிதன் இருந்தான். அவன் சைலண்டா வேலை செய்வான். யாரிடமும் சண்டை இல்லை, யாரையும் இழிவுபடுத்த மாட்டான். அவன் டேலண்ட் ஆவரேஜ். ஆனா மக்கள் சொன்னாங்க அவன் நல்ல மனிதன், நம்பலாம். அதனால ப்ரொடியூசர்ஸ் அவனை தேடினாங்க, டைரக்டர்ஸ் அவனை கூப்பிட்டாங்க, ஆக்டர்ஸ் அவனை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. டேலண்ட் ஆவரேஜ் இருந்தாலும் ரெப்புடேஷன் ஸ்ட்ராங், டெஸ்டினி பிக். அதே நகரத்துல இன்னொரு மனிதன் இருந்தான். சூப்பர் டேலண்ட், ஜீனியஸ் மைண்ட். ஆனா ஈகோ, டிராமா, ஃபைட். மக்கள் சொன்னாங்க அவன் ப்ராப்ளம், அவனோட கூட வேலை பண்ண முடியாது. டேலண்ட் ஹியூஜ், ரெப்புடேஷன் ஜீரோ, டெஸ்டினி டெஸ்ட்ராய்டு. யோகி சீடனிடம் சொன்னார், நீ இந்த உலகத்துல ஸ்மார்ட்டா இருக்கலாம், ஆனா ஸ்மார்ட் இமேஜ் இல்லைன்னா நீ முட்டாள்தான். மனிதர்கள் உன்னை பார்த்து பேச மாட்டாங்க, உன்னை பற்றி பின்னால பேசுவாங்க. ஒரு மனிதன் ரூமுக்கு வந்ததும் மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அதுதான் ரெப்புடேஷன். அவன் போனதும் மக்கள் என்ன பேசுறாங்க, அதுதான் டெஸ்டினி. யோகி ஒரு கதை சொன்னார். ஒரு கிராமத்துல ஒரு ராஜா இருந்தான். அவன் நல்லவன், ஆனா மக்கள் அவனை கொடுங்கோலன்னு கிசுகிசு செய்தாங்க. அந்த கிசுகிசு அரசனோட ராஜ்யத்தை சிதறடிச்சது. மக்கள் ரிவோல்ட் பண்ணினாங்க. அவன் பவர் இழந்தான். உண்மை அல்ல, கிசுகிசுதான் ராஜ்யத்தை உடைத்தது. ஒரு பொய் 1000 முறை சொன்னா அது உண்மை மாதிரி மாறும். யோகி, இந்த உலகத்துல சோஷியல் டெத் பிசிக்கல் டெத் விட பயங்கரம். பிசிக்கல் டெத் உடல் போகும், சோஷியல் டெத் வாழ்க்கை போகும். ஒரு மனிதனை இக்னோர் பண்ணினா அவன் உயிரோடே சாவான். யோகி சீடனிடம் சொன்னார், நீ சைலண்டாயிரு, நீ மிஸ்டீரியஸாயிரு, மக்கள் உன்னை புரிஞ்சிக்க முடியாத மாதிரி இரு. மிஸ்டரி கிரியேட்ஸ் ரெஸ்பெக்ட். ஒரு மனிதன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணினா அவன் சீப். ஒரு மனிதன் சைலண்டா இருந்தா அவன் டீப். மனிதர்கள் பவர்ஃபுல் மனிதர்களை ஃபியர் பண்ண மாட்டாங்க, அவர்கள் மிஸ்டீரியஸ் மனிதர்களை ஃபியர் பண்ணுவாங்க. யோகி சொன்னார், உன் பெயரை பில்ட் பண்ண நீ விளம்பரம் செய்ய வேண்டாம், நீ கன்சிஸ்டண்டா குட் மனிதனாக இருந்தா போதும். கன்சிஸ்டன்சி, ரெப்புடேஷன். ஒரு நாள் நல்லவன், ஒரு நாள் மோசமானவன். இதுக்கு பேர் அன்ஸ்டேபிள். மக்கள் அன்ஸ்டேபிள் மனிதர்களை ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. யோகி சீடனை பார்த்து கேட்டார், நீ யார்? சீடன் சொன்னான், நான் ஒரு சாதாரண மனிதன். யோகி சிரிச்சார், நீ சாதாரண மனிதனில்லை, நீ உன் ரெப்புடேஷனாகத்தான் இருப்பாய். இந்த உலகத்துல ஒரு பெயர் லெஜெண்ட் ஆகும், ஒரு பெயர் கர்ஸ் ஆகும். நீ தேர்வு செய்யறதுதான் டெஸ்டினி. ஒரு மனிதன் பேசாமல் இருந்தாலும் அவனோட ஷேடோ பேசும், அந்த ஷேடோ தான் ரெப்புடேஷன். யோகி மெதுவா சொன்னார், இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் 2 வாழ்க்கை வாழறான். ஒன்று உண்மையான வாழ்க்கை, இன்னொன்று மக்கள் நம்புற வாழ்க்கை. மக்கள் நம்புற வாழ்க்கைதான் முக்கியம். ஒரு மனிதன் வீட்ல பிச்சைக்காரன் மாதிரி இருந்தாலும் உலகத்துல அவன் கிங் மாதிரி ரெப்புடேஷன் இருந்தா அவன் கிங் தான். யோகி சீடனிடம் சொன்னார், உன் பெயரை பில்ட் பண்ண நீ பெரிய ஹீரோ ஆக வேண்டாம், நீ கன்சிஸ்டன்ட் குட் மனிதனாக இருந்தா போதும். இந்த உலகம் லவுட் மனிதர்களை அல்ல, காம் மனிதர்களை ஃபியர் பண்ணும். ஒரு மனிதன் ஷவுட் பண்ணினா அவன் வீக், ஒரு மனிதன் சைலண்டா இருந்தா அவன் டேஞ்சரஸ். யோகி மெதுவா கண்களை மூடினார். சீடன் கேட்டான், குருவே, இந்த லா டேஞ்சரஸா இருக்கு? யோகி சொன்னார், ஆமாம், ரெப்புடேஷன் ஒரு ஆயுதம்,
அதை நீ உன் பாதுகாப்புக்கு பயன்படுத்தலாம் அல்லது மற்றவர்களை அழிக்க பயன்படுத்தலாம். யோகி சீடனை பார்த்து சொன்னார், இந்த லா ஆபத்தானது. ஏன்னா இது மனிதர்களை உருவாக்கும், அதே நேரம் மனிதர்களை அழிக்கும். ஒரு ராஜா தோற்றாலும் அவனோட பெயர் நல்லா இருந்தா அவன் லெஜெண்டாக மாறுவான். ஆனா ஒரு ராஜா வென்றாலும் அவனோட பெயர் கெட்டா அவன் வில்லனாக மாறுவான். சீடன் கேட்டான், குருவே, நான் எப்படி பெரிய மனிதனாகிறது? யோகி சொன்னார், உலகம் உன்னை உன் வேலை பார்த்து மதிக்காது, உலகம் உன்னை உன் பெயர் பார்த்து பயப்படும். ஒரு மனிதன் மரணம் அடையும் போது அவன் உடல் போகும், ஆனா அவன் பெயர் இருந்தா அவன் இன்னும் உயிரோடத்தான் இருக்கான். ஒரு மனிதன் உயிரோட இருக்கும்போதே பெயர் இறந்தா அவன் வாழ்க்கை முடிஞ்சது. உன் பெயர்தான் உன் கிரவுன், உன் பெயர்தான் உன் பாஸ்போர்ட், உன் பெயர்தான் உன் கர்ஸ். நீ பேசாமல் இருந்தாலும் உன் பெயர் பேசும். உன் பெயர் நல்லா இருந்தா உலகம் உன்னை காப்பாற்றும். உன் பெயர் கெட்டா உலகம் உன்னை அழிக்கும். உன் பெயர்தான் உன் முகம். முகம் கெட்டா உலகமே உன்னை பார்க்காது. பெயரை இழந்தவன் எல்லாமே இழந்தவன். நீங்க இந்த விஸ்டமை விரும்புனா உங்க எபிக் தமிழ் யோகி ஃபேமிலியில சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்க. புதிய வீடியோகள், முதல் நெறிமுறைகள், உளவியல் பாடங்கள், சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சீராகப் பெற. நன்றி. இது உங்கள் எபிக் தமிழ் யோகி.